உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 044445454545. அண்மை செய்தி. அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவருடைய மாமியாரின் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபதி. விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த கைகாட்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரிதன்யா. இவர் கடந்த சில வாரம் முன்பாக தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவர் தற்கொலைக்கு முன்பாக தனது தந்தையாரின் தொலைபேசி எண்ணிற்கு ஆடியோ பதிவு மூலம் அந்த தற்கொலைக்கான காரணம் குறித்து விளக்கியிருந்தார். இது தொடர்பாக அதாவது கணவர், மாமனார் மற்றும் மாமியார் ஆகிய 3 பேரை திருப்பூர் அவிநாசி போலீசார் கைது செய்து தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் முதலாவதாக கடந்த வாரம் அதாவது கணவர் மற்றும் மாமனாருக்கு ஜாமீன் வழங்க கோரி நீதிமன்றத்தை நாடிய நிலையில் இடையீட்டு மனு மூலமாக இவர்கள் அதாவது ரிதன்யாவின் தரப்பும் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என கூறியிருந்த சூழ்நிலையில் விசாரணை செய்த மாவட்ட நீதிபதி அதாவது ஜாமீனை தள்ளுபடி செய்தார். இந்த நிலையில் இன்று அவருடைய மாமியார் அதாவது ரிதன்யாவின் மாமியாருடைய ஜாமீன் மனு வழக்கானது இன்று வந்த சூழ்நிலையில் இன்றும் ரிதன்யாவின் பெற்றோர் இடையீட்டு மனு தாக்கல் செய்து இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது உள்ளிட்ட தொடர்ந்து எதிர்த்த நிலையில் இன்றும் மாவட்ட நீதிபதி இவர்கள் அதாவது ரிதன்யாவின் மாமியார் ஜாமீன் மனுவை இன்று தள்ளுபடி செய்துள்ளனர். கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி பூபதி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 044445454545.